கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரை நம்புறது தப்போ ரைட்டோ? கர்த்தரைத்தான் நம்புவேன் அப்படிங்கிற அந்த முடிவுல, அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவனையும், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, பட் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தர் தாங்க கும்பிடுவேன், நம்புவேன் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டு, இந்த முடிவுல இருக்கிறவனையும் பிசாசால என்ன செய்ய முடியாது? ஒண்ணு செய்ய முடியாது. அப்படிங்கிறது மாத்திரமல்ல, நம்பர் 1, அவனே நினைச்சாலும் அவனை மாத்திக்க முடியாது. நம்பர் 2, பெரும்பாலும் இப்படிதான் பேசி பழக்கம். பிசாசு நினைச்சாலும் ஒண்ணு செய்ய முடியாதுங்க, அவனை இப்படிதான் பேசி இருக்கோம். இது அடுத்த ஸ்டாண்டு, அடுத்த ஸ்டேஜ். அவனே நினைச்சாலும் அவனால மாத்திக்க முடியாது. அந்த முடிவு அப்படிப்பட்டது. நம்பர் 2. நம்பர் 3 என்ன சொன்னோம்? இந்த மாதிரி நானே நினைச்சாலும் ஒரு விஷயத்த என்னால மாத்திக்க முடியாது அப்படிங்கிற எதையுமே தேவனை நினைச்சாலும் மாத்திக்க முடியும். நம்பர் 3, அவராலையும் மாத்திக்க முடியும். இதுக்கு நிறைய உதாரணம் காலைல சொன்னோம், சரிங்களா? அதனால பிசாசை நினைச்சாலும் மாத்திக்க முடியாது, நானே நினைச்சாலும் மாத்திக்க முடியாது, தேவனே நினைச்சாலும் மாத்திக்க முடியாது. மாத்திக்க முடியாதுங்கிற டாபிக்கே 3 இருக்கு, அது சத்தியம் 3 இருக்கு. அதை புரிஞ்சுக்குங்க, பிற்காலத்துல எடுப்போம். நம்ம ஒரு தப்ப தப்புன்னு ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கிறதுல, ஒரு தப்ப, ஒரு மிஸ்டேக்க, தப்பு ஒரு முடிவை, தப்பு ஒரு காரியத்தை, தப்பு ஒரு விஷயத்தை, தப்பு ஒரு பேச்ச, தப்பு அப்படின்னு ஸ்ட்ராங்கா தப்புன்னு முடிவெடுக்க வைக்கிறதுல, நம்ப வைக்கிறதுல, தப்பான அனுபவத்துக்கு இணையான வேற எதுவுமே இல்லை. ஒரு தப்ப தப்புன்னு நாம ஸ்ட்ராங்கா ஒத்துக்க, ஒரு தப்பான எக்ஸ்பீரியன்ஸ் தான் தி பெஸ்ட். இதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. ஏதா ஒரு தப்ப தப்புன்னு ஒத்துக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங்கா ஒத்துக்கணும், வலுவா ஒத்துக்கணும். ஊர் எதிர்த்தாலும், உலகம் எதிர்த்தாலும், நானே எதிர்த்தாலும் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு இடத்துக்கு வரணும்னா எதாலதான் அது முடியும்? தப்பான எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் அது முடியும். இளையகுமாரன் பெத்த அப்பாட்ட சொத்தை பிரிச்சுட்டு போறாரு. அப்பா சொல்லியும் கேட்கல. மூத்த குமாரன் அப்பாட்ட தான் இருக்கிறாரு. ஆனா இளையகுமாரன் போய் பணத்தெல்லாம் நாசம் பண்ணி அழிச்சிட்டு, கடைசி அவருக்கு என்ன வந்துச்சு? புத்தி வந்துச்சு. அந்த புத்தி எப்படி வந்தது? பன்றிகள் தின்னும் தவிட்டினாலே தன் பசியை ஆற்ற அவன் மனதாயிருந்தான். சரியா? அது கூட கிடைக்கல. அவன் நினைச்சான், எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரனுக்கே 3 வேளை அருமையான ஆகாரம் டான் வந்து நிக்குது, மணி அடிச்சா வந்து நிக்குது. நான் ஒரு பிள்ளை, எனக்கு தவிடு கூட கிடைக்கலையே. என்ன கிடைக்கல? தவிடு கூட கிடைக்கலையே. பண்ணி திங்கிற தவிடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த இன்சிடென்ட், அந்த சம்பவம், அதாங்க அந்த லூக்கால அப்படி வரல, ஆனா எடுத்து சொல்றாரு தேவன். அந்த பாயிண்ட் அங்க வந்து நிப்பாட்டினாரு பாருங்க இளையகுமாரன். அந்த பாயிண்ட் புத்தி வந்தது. பன்றி தின்கிற தவிட்டு கிடைத்திருக்கும் பட்சத்தில் வண்டி ஓட்டிட்டு இருப்பான். அதுவே கிடைக்கல. அப்ப அந்த புத்தி வரும்போது என்ன புத்தி வந்திருக்கும்? நாம எடுத்த முடிவு, எங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தது தப்பு, சொத்தை பிரிச்சுட்டு வந்தது தப்பு. அப்ப ஒரு தவறான முடிவுதான் அத தவறுன்னு ஸ்ட்ராங்கா ஒத்துக்கிக்க நம்மளை வைக்குது.
தவறான அனுபவங்கள். இளையகுமாரனுடைய அந்த சம்பவத்தை கூப்பிட்டு அவனை கேட்டான்னு சொல்லுவான், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க சொல்லுவானா இல்லையா? என் வாழ்க்கையில ஒரு மோசமான உணவுங்க சொல்லுவானா? சரிப்பா, அப்பாட்ட வந்துட்டார் இளையகுமாரன். இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 year 2 years கழிச்சு மறுபடியும் இளையகுமாரன் அதை செய்வானா? ஏன் செய்ய மாட்டான்? இல்ல பற்றுச்சு. அப்ப தப்பான அனுபவம் தான் ஒரு தப்ப தப்புன்னு ஸ்ட்ராங்கா பட வைக்குது. தட் மீன்ஸ் திரும்ப செய்ய விட மாட்டேங்குது. ஆமென். தாவீது பத்சேபால எடுங்க, ஒரு தப்ப பண்ணிட்டு எத்தனை தப்பு பண்ணான்? திரும்ப திரும்பி பண்ணானோ? தாவீதால முடிஞ்சதா? அது இல்லை, எடுத்துட்டாரு. முடிஞ்சதா? கொஞ்சம் ஜீரடிக்கணும் சொல்ற விஷயத்த. சில தவறுகளை நாம தவறுன்ட்டு ஸ்ட்ராங்கா படாதனாலதான், ஒத்துக்காதனாலதான் திரும்ப திரும்ப தப்பு பண்றோம். இதுக்காகவே ஒரு ஸ்ட்ராங்கான ராங் எக்ஸ்பீரியன்ஸை தேவன் நமக்கு வாக்களிப்பார், தருவார். ஏயா தாவீதை தடுக்கல? இருதயத்துக்கு ஏற்ற உத்தமன் அல்லவா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானபடி எல்லாம் அவன் செய்வான்ட்டு அவனை குறித்தல்லவா தேவன் சாட்சி கொடுத்தார். யாரை குறித்து? அப்புறம் எதுக்கு தடுக்கல? தவறு செஞ்சதுக்கு அப்புறம் தீர்க்கதரிசியை அனுப்பி குற்றப்படுத்தினவரு, குற்றத்தை எடுத்து சொன்னவரு, தவறு செய்யறதுக்கு முன்னதாக ஒரு தரிசனம், ஒரு கனவு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி செஞ்சிருக்கலாமே. முடியுமா? முடியாது. செஞ்சிருக்கணுமே. தாவீதே, இப்படி ஒரு காரியம் உன்கிட்ட இருக்குடா, இத வேரோட நான் காலி பண்றேன் பாரு, நீ போடா. என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? செய். அடுத்து என்ன செய்வ? உரியா கொலை செய்வ, அவ்வளவுதானே? செய், நீ எல்லாம் செய். அடுத்து என்ன செய்வ? பட்சேபால்ட்ட பிறந்த பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்லுவ, அப்படிதானே? நான் சாகடிக்கிறேன். எங்க இப்ப செய்வா பண்ணி? இப்ப செஞ்சிரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய திரு விளையாடல்கள் வேற மாதிரி இருக்கும். இப்ப செய்வாப்போம். அப்ப ஏன் தடுக்கல? ஏன் தடுக்கல? இதான் தடுக்கல. அவனே நினைச்சாலும் திருப்பி அந்த பாவத்தை அவன் செய்யக்கூடாது. இதுக்குத்தான் இவர் விளைகிடுவாரு. பிள்ளை போட்டோம், பிள்ளை போட்டோம். எத்தனை நாளைக்கு தடுக்கிறது இந்த பிள்ளைய? விஜயகுமாரா போகாதரா? போவோம்ப்பா. முதல் நாள் சொல்லியாச்சு. 2வது நாள் அப்படிலாம் வேணாம்ப்பா, கஷ்டப்படுப்பா, அது தெரியும்பா, சொல்லி சொல்லி பார்த்தாரு. சரி போ. சரிங்களா? அப்ப சில நேரம் ஏன் ஆண்டவர் தடுக்கல, ஏன் ஆண்டவர், நோ கொஸ்டின். தெரியாது, தெரியாது. நம்முடைய இருதயம் என்ன லட்சணங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம இருதயத்துல என்னென்ன ஆக்கிரமிச்சிருக்கு, எது எது ஆழமா வேர் போட்டிருக்கு, அவருக்கு பிடிக்காத விஷயங்கள், காரியங்கள், நம்பிக்கைகள் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அதை எந்த வழியில் எடுக்கணுமோ அந்த வழியில் தான் எடுப்பாரு. சில விஷயங்களை சொல்லி எடுத்துருவாரு, சில விஷயங்களை பட வச்சுதான் எடுப்பாரு. அந்த பட வைக்கும் போது ஒரு விளைவிக்குவார். வழியே இல்லை, வழியே இல்லை. இதுதான் தேவனுடைய நடத்துதல்கள். புரிஞ்சிக்கவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டவே அவர்கிட்டயே நிற்பான். இதை புரியாதவன் தடுக்க வரல, காப்பாத்த வரல, ஓடிட்டாரு, ஒளிஞ்சிட்டாரு, கண்டுக்காம போயிட்டாரு, ஏமாத்திட்டாரு, இப்படியே பாமித்துருவான். இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். அது தாவீது வாழ்க்கைய சொல்லியாச்சு. இளையகுமாரன் ஓமையை பத்தி பேசியாச்சு. இது நிறைய பைபிள்ல இருக்கு. ஆனா அது நேரடியா இல்ல. என்ன இல்ல? இது நேரடியா இல்ல. ஏன் தாவீதை தடுக்காம விட்டாரு, அப்புறம் வந்து கண்டிக்கிறாரு, இதெல்லாம் அங்க இல்ல. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. யார் சொன்னது? யார் சொன்னது? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீங்க என்றும் தேவனே அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த ஏதேன் தோட்டம் இப்ப இங்க இல்ல. இது எங்க இல்ல? இப்ப இல்ல. இது நோவா காலத்துல இது அழிஞ்சு போச்சு. யார் காலத்துல? லெமோரியா கண்டம், கோண்டுவானா கண்டம் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டம். அங்கதான் தமிழ் பேசினாங்க. என்ன பேசினாங்க? தமிழ் பேசினாங்க. தமிழ் மொழி அங்கதான் இருந்தது. தமிழர்கள் அங்கதான் வாழ்ந்தாங்க. அந்த கண்டம் அழிந்து விட்டது. ஆதாம் என்ன மொழி பேசினாரு? தமிழ் பேசினார். ஆதாமே எங்க இருக்கிறான்ட்டு தேவன் ஆதாம்கிட்ட என்ன மொழியில பேசினாரு? தமிழ்ல பேசினார். பயங்கரமான ஆராய்ச்சிகள் உள்ள வச்சிருக்கிறாங்க. தமிழர்கள் தான் கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி. தமிழை பத்தி பேசினாங்க. சரி, இந்த சம்பவத்துல ஒரு கான்வர்சேஷன் போகுது, உரையாடல் போகுது. அது பெரிய டாபிக், டைம் இல்லை. ஓகே, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷன்ல தேவனை பத்தி சம்பவம் வருது, சர்ப்பத்தை பத்தி விஷயம் வருது, ஏவாளை பத்தி விஷயங்கள் வருது, மரத்தை பத்தி விஷயங்கள் வருது, ஆதாம் பத்தி விஷயங்கள் வருது. இதெல்லாம் அங்க வருது. சரிங்களா? சரி, தேவன் சொல்லியிருக்கிறாரு சாப்பிட வேணான்ட்டு. ஆனா எதிரி சொல்றான் சாப்பிடுன்னு, பழத்தை சாப்பிடு அப்படின்னு. இப்ப தேவன் சொன்னாரு சாப்பிட வேணான்ட்டு, அதை கேட்டுட்டு இருந்த ஏவாள் பிசாசு சொல்றான் சாப்பிடுன்னு, அதை கேட்க ஆரம்பிச்சா. எப்படி இது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்தது? முதல் மனுஷி, முதல் மனித தோற்றம், இதெல்லாம் அங்க நடந்த விஷயம் இது. சரி, அத மனசுல வச்சுக்கிட்டு அப்படி போறேன். அது கவனிங்க. மக்கள் மனசுல, ஜனங்க மனசுல, ஜனங்க நெஞ்சில, ஜனங்க இருதயத்துல, ஜனங்க மனசுல தேவன் இடம் பிடிக்கல அப்படின்னா, தேவன் இடம் பிடிக்கல அப்படின்னா ஜனங்க அவரை தேட மாட்டாங்க. தயவு செய்து நம்புங்க நான் சொல்றது. ஜனங்க மனசுல யார் இடம் பிடிக்கணும்? கடவுள் இடம் பிடிக்கணும், கர்த்தர் இடம் பிடிக்கணும். தேவன் நம்ம மனசுல இடம் பிடிச்சாதான் நம்மளால தேவனை தேட முடியும் என்பது சத்தியம், விதி. நம்மளால அவரை தேட முடியும். நாம அவரை தேடணும்னா அவர் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன் கூட கேட்க மாட்டாங்க அவரை. நம்புறீங்களா? நீங்க எத்தனை பேரை தேடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாரையுமே தேடிட்டு இருக்கீங்க. நீங்க தேடாத எத்தனையோ நபர்கள் உலகத்துல இருக்காங்களா இல்லையா? எல்லா நடிகரையுமா மக்களுக்கு பிடிச்சிருது? சிலருக்கு இந்த நடிகர், சிலருக்கு அந்த நடிகர். சரிதானே?
ஏன் இந்த நடிகர் இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாரு, அந்த நடிகர் அந்த கூட்டத்து மனசுல இடத்த பிடிச்சிட்டாரு. மனசுல இடம் பிடிச்சதுனால அந்த நடிகர் வரும்போதெல்லாம் ஒரு ஆரவாரம், ஒரு ஆட்டோகிராஃப், அந்த நடிகரை யூடியூப்ல தேடுறதுக்கு அப்படி ஒரு ஆர்வம், அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு ஒரு ஆர்வம். என்ன பிடிச்சிட்டாரு? இடம் பிடிச்சிட்டாரு, இடம் பிடிச்சிட்டாரு. அப்ப யாரு நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள நாம தேடுவோம், அவங்க நம்ம தேடுவோம். அப்ப நாம தேடுறோம் அப்படின்னா, இப்ப நான் தேடுறேன் கர்த்தர் அப்படின்னா, கர்த்தர் என் மனசு என்ன பண்ணியிருக்கிறாரு? இடம் பிடிச்சிருக்கிறாரு. இல்லாட்டினா என்னால அவரை தேட முடியாது. இது விதி. தயவு செய்து நம்புங்க, புரிஞ்சுக்குங்க. இது விதி, இது ஒரு பிரின்சிபல். அதே மாதிரி பிசாசும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறான். நீ கர்த்தரை மட்டும் பார்க்க வேண்டாம், அவனையும் பார்க்கணும். ஏவாள் மனசுல என்ன பிடிச்சான்? இடம் பிடிச்சான். எதுக்கு வந்தான் ஏதேன் தோட்டத்துல? ஏதேன் தோட்டம் நிறைய காலியா இருந்துச்சு, அதுல இடம் பிடிக்க வந்தாங்க. இதுல ஒரு உருண்டை போடுவோம் அப்படின்னா வந்தான். அவன் எதுக்கு வந்தான்? ஏவாள்ங்கிற ஆத்துமால, ஏவாள்ங்கிற மனசுல இடம் பிடிக்கணும், இடம் பிடிக்கணும், இடம் பிடிக்கணும். அதுதான் வந்தாங்க. அப்ப ஏவாள்கிட்ட பிசாசு, ஏவாள் மனசுல பிசாசு இடம் பிடிச்ச காரியங்கள் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் நடந்த காரியங்கள் பைபிள் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அங்கதான் வந்திருக்கு. இதெல்லாம் இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். இப்ப சொல்லுங்க, எப்படி அவரு சொல்லிட்டு போயிருக்கிறார் சாப்பிட வேணான்ட்டு, இவன் சாப்பிடுன்னு சொல்றான். எப்படி கேட்டா? எப்படி கேட்டா? எப்படி கேட்டா? இடம் பிடிச்சிட்டான். ஆமென். அதனாலதான் பாருங்க, மக்களா நாமளா முன் வந்து ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியாது. அண்டர்லைன் வேர்டு. நாமளா நினைச்சு நாமளா முன் வந்து நம்மளால ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னா நம்மளால முடியாது, நம்மளால முடியாது. அவர் இடம் பிடிச்சாதான் அது நடக்கும். அப்ப சிலர் ஆண்டவரை தேடல அப்படின்னா, நீங்க உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, அவங்க மனசுல இடம் பிடிங்க. நீங்க இடம் பிடிச்சீங்கன்னா அவங்க வருவாங்க. ஆண்டவர், நீங்க இடம் பிடிங்க. சும்மா வாங்குவாங்கன்னா எப்படி வருவாங்க? இடம் பிடிக்கணும்ல. ஆமே. எப்படிங்க இடம் பிடிக்கிறாங்க? தேவன் எப்படி இடம் பிடிக்கிறாரு, பிசாசு எப்படி இடம் பிடிக்கிறாரு, நடிகர்கள் எப்படி இடம் பிடிக்கிறாங்கன்னு கவனிச்சீங்கன்னா, பிடிச்ச மாதிரி நடப்பாங்க, நம்புற மாதிரி நடப்பாங்க. இந்த ரெண்டு தான் பண்ணுவாங்க. ஏன் ஒரு நடிகரை மக்களுக்கு பிடிக்குது? ஏன் ஒரு நடிகருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் ஓடுது? என்ன செஞ்சாரு அவரு? வீடு கட்டி கொடுத்தாரா? இல்ல மாசம் மாசம் பணம் போறாரா, அக்கௌண்ட்ல போடுறாரா? என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு கூட்டம்? மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேச்சு, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலு, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லவனா நடிக்கிறது, நல்லவ மாதிரி காட்டுறது. இதனால என்ன ஆச்சு? மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு, மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. அப்ப அவர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஓட்டம், அவரை பத்தி கேட்கும் போதெல்லாம் ஒரு ஆர்வம் வருதா? அதான். அப்ப எப்படியா மனசுல இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான். அப்ப என் மனசுல கர்த்தர் இடம் பிடிச்சிருக்கிறாருன்னா அப்ப அவரு எனக்கு என்ன பண்ணிருப்பாரு? அவரு எப்படி இடம் பிடிச்சிருப்பாரு? நம்புற மாதிரி நடந்திருப்பாரு, அப்புறம் பிடிச்ச மாதிரி நடந்திருப்பாரு. இப்படி நடந்துதான்
அவர் நம்ம மனசுல இடம் பிடிக்கிறார். அப்ப எதிரி என்ன விட்டவனா அவன் எப்படி இடம் பிடிக்கிறான்? இதேதான். ஏவாள் மனசுல எப்படி இடம் பிடிச்சானோ அதேதான். நம்புற மாதிரி தொர பேசி இருக்கிறான், பிடிச்ச மாதிரி நடந்திருக்கிறான். ஏவாள்கிட்ட மனசுல என்ன பண்ணிட்டாவா? இடம் கொடுத்துட்டா. எத்தனையோ காதல்கள் இன்னைக்கு உலகத்துல போயிட்டு இருக்கு. எப்படி எப்படி அந்த பொண்ணு மனசவன் என்ன செஞ்சிடறான்? இடம் பிடிச்சிடறான், பறி கொடுத்துட்றான். அவன் இடம் பிடிக்கிறான். எப்படி இடம் பிடிச்சான்? பொண்ணு மனசுல அந்த வாலிபன் எப்படி இடம் பிடிச்சான்? பிடிச்ச மாதிரி பேசுறது, நம்புற மாதிரி பேசுறது, பிடிச்ச மாதிரி ஸ்டைல் பண்றது. இப்படிதான் மனசுல இடம் பிடிக்கிறாங்க. கவனிங்க, மனசு உங்க மனசுதான். ஆனா உங்க மனசை இடம் பிடிக்க ஒரு பெரிய கூட்டமே சுத்திட்டு இருக்கு. மனசு உங்க மனசு. உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தேவனும் அழைக்கிறார், எதிரியும் அழைக்கிறான். கவனம் கவனம். நீங்க நினைக்கிறீங்க என் மனசு, உங்க மனசுதான், அதெல்லாம் ஏன் இடம், உங்க இடம் தான். ஆனா இடத்த பிடிக்க 2 பேர் அழைகிறாங்க. கவனமா இருங்க, இடத்த பிடிச்சிருவாங்க. ஆமே, இடத்த பிடிக்காம விட மாட்டாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்க மீன் பிடிக்கிறவங்களா இருக்கீங்க, நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அதான் சொன்னாரு பிலிப்பியர்ல பவுலு, நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அப்ப ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு? பவுல பிடிச்சிட்டாரு. எதை பிடிச்சாரு? மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. இப்படித்தான் முதல்ல கவனிங்க, முதல்ல மனசுல இடம் பிடிப்பாங்க. அது தேவனா இருக்கட்டும், பிசாதா இருக்கட்டும். முதல்ல மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/4 கிரவுண்டு, ஒரு அரை கிரவுண்டு, ஒரு சதுர அடி, இப்படியே இடம் பிடிப்பாங்க. இடம் பிடிச்சி எல்லா இடத்தையும் பிடிச்சிருவாங்க இல்லையா? அப்ப அவங்க மனசை பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். மனசு கம்ப்ளீட்டா அவங்க கொண்டு போயிருச்சு. புரியுதுங்களா? அப்ப ஆரம்பம் இப்படிதான் ஆரம்பிக்குது. மனசுல ஒரு இடம் பிடிக்கிறதா ஆரம்பிக்குது. மனசுல ஒரு இடம்டா, இந்த இடத்த பிடிச்சாச்சா, இன்னும் பாதி இடம் காலியா இருக்கு, அந்த இடத்தையும் பிடிக்கணுமே. அடுத்து இப்படிதான். இப்படி கொஞ்சமா மனசனுடைய முழு பகுதியும் பிடிச்சிட்டாருன்னா தேவன் மனச பிடிச்சிட்டாரு. அப்ப பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனச பிடிச்சிட்டாரு. மனசுல ஒரு இடத்த பிடிக்கல அவரு, மனசுல இடத்த பிடிச்சு இப்ப என்ன பண்ணிட்டாரு? மனச பிடிச்சிட்டாரு. தேவன் மனச எப்ப பிடிச்சிட்டாரோ அவன் தான் தேவனுக்காக பம்பரமா ஆடுவான், பம்பரமா சுத்துவான், என்ன ஆனாலும் சாதிப்பான். எனக்கு அவர்தான் இந்த மனச பிடிக்கிற வேலை. அப்ப அல்டிமேட் கோல் என்ன? முடிப்போம். அல்டிமேட்டா என்னதான் நடக்குது உலகத்துல? என்னதான் நடக்குது? உங்க மனசுல இடம் பிடிக்கதான் இந்த பைபிள். தேவனாகிய கர்த்தர் உங்க மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்குத்தான் இந்த பைபிளை கொடுத்து, படி பாரு நான் எவ்வளவு அப்படிங்கிறார். படி. இவர் துறன சரி படிக்காதரா, இவர் இடம் கொடுத்துட போற விட அப்படிங்கிறான். படிக்காதரா, நீ இடம் கொடுத்துருவ, நீ எனக்கு இடம் கொடு, டிவி பாரு, இதை பாரு. நீ இடம் கொடுத்துருக்கூடாது. யாருக்கு? அவர் இடத்த பிடிக்க பைபிளை கொடுத்தாரு, இவன் இடம் கொடுக்கான்ட்டு டிவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆமே. அப்ப ரொம்ப கவனமா இருங்க. 2 பேரு வலையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. யாரு? யாரோ ஒருத்தருக்கு நீங்க இடம் கொடுத்துத்தான் தொலையணும். இது உங்க தலையெழுத்து. நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதல் மனுஷனுக்குமே இது சாத்தியம் இல்லை.
கவனிங்க. அவங்களுடைய பிள்ளைங்க நாம, வாய்ப்பே கிடையாது. நாம தேவனுக்கோ பிசாசுக்கோ இடம் கொடுத்துத்தான் ஆகணும். நம்ம தலை எடுத்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு உங்களால சொல்லவே முடியாது. அப்படி சொல்றதே நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்ததா அர்த்தம். இது எப்படி நீங்க அப்படி சொல்றதே அதுல பிரதர், யாருக்கும் இடம் கொடுக்க முடியாது பிரதர். அப்படி சொல்றது யாருக்கு இடம் கொடுத்ததா அர்த்தம்? அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது சத்தியம் இல்ல. சத்தியம் இல்லாத ஒன்ன சொன்னா யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? உங்க இடத்த பிடிச்சிட்டான். அதனால இடத்த பிடிக்கிறார்கள். யாருக்கு இடத்த கொடுக்கணும்னு பாருங்க. நீங்க இதுல கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா இடம் அனைத்தும் பிடிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு நீங்க கம்ப்ளீட்டா அவங்க ஆளுகைக்கு, அதிகாரத்துக்கு, கண்ட்ரோலுக்கு போய்விடுவீர்கள். அடி போனவங்களதான் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியல. கம்ப்ளீட்டா ரூல் பண்றான் பாருங்க, அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீங்க சத்தியத்தை பேசுங்க, உள்ளேயே ஏறாது, போகவே போகாது. அதனால பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிட்டு இருக்கும் போதே என்ன ஏதுன்னு பார்த்து அவங்கள போய் தடுத்தா காப்பாத்தலாம். ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் போய் பேசி தடுத்துடலாம். ஏன்னா இப்பதான் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறான் குடி பழக்கத்துல. நீங்க அதை கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பிடிச்சிருவான். அப்புறம் போய் குடிக்காதன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அது அவனாலேயே முடியாது. பிடிச்சிட்டான். ஆமென்.